இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோவான் 15ஆம் அதிகாரம் 26ஆம் திருவசனம். தந்தையிடம் இருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் வருவார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித இக்னாஷியஸ் ஆஃப் லக்கோனிவிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளலாமே நண்பர்களே. இன்று மே மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாக சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? இன்று ஜெபித்தீர்களா? மே மாதம் ஜெபமாலைகளை தவறாமல் செய்கிறீர்களா? உங்கள் வீட்டின் குடும்ப ஜெபமாலையின் நிலை என்ன? தொடர்ந்து செய்ய வேண்டுமாய் ஞாபகப்படுத்துகிறேன். உங்களுடன் வாழ்பவர்கள் சில நேரம் உங்களை மனதளவில் உடலளவில் காயப்படுத்தி இருக்கலாம். அப்படி ஏதோ சூழ்நிலையில் இன்று நிறைய பேர் இருப்பதனால்தான் இயேசு உங்களோடு இதை பேசுகிறார். இப்படி நீங்கள் காயப்படும் சமயங்களில் கோபப்படாதீர்கள், மன்னிக்க முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன் இப்படி சொல்லுகிறேன்? மன்னிக்கும் இதயத்தில்தான் இயேசு வாசம் செய்வார், வாசம் செய்ய முடியும். உங்களிடம் மோசமாக நடந்து கொள்பவர்களை வெறுக்காதீர்கள். தன்னை கொன்ற மனிதர்களை கூட இயேசு மன்னித்தாரே, இதை ஒரு நொடி நினைத்து கொள்ளுங்கள். உன் கண்ணீரை பார்த்தும் உன் ஜெபத்தை ஜெபமாலையை கேட்டும் மௌனமாக இருக்கும் ஆண்டவர் இயேசு அல்ல. மௌனமாக இருக்கும் அன்னையும் நம் தாய் மரி அல்ல. இன்று நீங்கள் அனுபவிக்கும் வலியை ஆசீர்வாதமாக மாற்றும் அன்பின் தந்தை நம் இயேசு. அதோ பாரமான சிலுவையில் தன் இரு கரங்களை உனக்காய் எனக்காய் விரித்து தொங்கியவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார் நண்பர்களே. இந்த நம்பிக்கையோடு இன்றைய முதல் வாசகம் என்ன சொல்லுகிறது பார்ப்போமா? திருத்தூதர் பவுலும் சீலாவும் திமோத்தேயுவும் மற்றும் லூக்கா ஆகியோர் மாசிதோனியாவில் உள்ள பிலிப்பு நகருக்கு செல்கிறார்கள். அங்கு ஆற்றங்கரையில் ஜெபிக்க கூடியிருந்த பெண்களிடம் நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். அப்போது அங்கு ஒரு பெண் இருந்தாள். அவள் பேர் லிதியா என்ற பெண். பவுலின் வார்த்தைகளை கேட்டு ஆண்டவர் அவரது உள்ளத்தை திறக்கிறார். அந்த பெண் என்ன செய்தாள் தெரியுமா? தன் வீட்டையே அவர்களுக்காக கொடுத்தாள். கடவுளின் பணிக்காக திறந்து வைத்தாள். நீங்கள் எப்போது வேண்டாலும் என் வீட்டில் வந்து தங்கலாம், என் வீட்டில் வந்து ஜெபிக்கலாம் என்று சொன்னாளாம் அந்த லீதியா என்ற பெண். இயேசுவின் வார்த்தை ஒரு மனதை தொடும்போது அவளின் வாழ்க்கையையே அது மாற்றும். ஆம் நண்பர்களே, நம் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் ஒரே ஒரு நல்ல வார்த்தை, ஒரு நல்ல நண்பர், ஒரு நல்ல தோழி, ஒரு நல்ல உறவு, ஒரு ஜெபம் அல்லது ஒரு சிறிய ஆறுதல் கூட ஒருவரின் வாழ்க்கையையே முழுவதுமாக மாற்றிவிடும். வெளியில் சாதாரணமாக தோன்றும் ஒரு சந்திப்பு இயேசுவின் திட்டத்தில் பெரிய மாற்றத்தின் ஆரம்பமாக உங்கள் வாழ்க்கைக்கு இருக்கலாம். லீதியா போல உங்கள் மனம் திறந்திருக்கும் போது இயேசு உங்கள் வாழ்க்கைக்குள் நுழைந்து ஆசீர்வாதங்களை செய்ய முடியும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் இதயம் பிறருக்கும் ஆசீர்வாதமாக மாறும். இயேசு தட்டும் கதவை திறந்த மனம் ஒருபோதும் காலியாக இருக்காது. ஒரு திறந்த இதயம் இயேசுவின் அற்புதங்களின் ஆரம்பமாம். நம்பிக்கை உள்ளே வந்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் இருளெல்லாம் வெளியே போய்விடும். இயேசுவுக்காக லீதியாவைப் போல உங்கள் இதயம் திறந்தால் உங்கள் வாழ்க்கை, உங்கள் வளம் எல்லாம் மாறும் நண்பர்களே. பிறருக்கு நீங்கள் உதவி செய்யும் அளவிற்கு உங்கள் கைகளும் உயரும், உங்கள் வருமானமும் உயரும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் அமையும். சரி நண்பர்களே, இன்றைய நற்செய்தி என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து தம் சீடர்களிடம் தாம் அனுப்ப போகிற துணையாளராகிய தூய ஆவி, பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசுகிறார். பரிசுத்த ஆவியார் வந்து இயேசுவை பற்றிய உண்மைக்கு சான்று பகர்வார் என்று சொல்லுகிறார்.
அதே போல சீடர்களும் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று இயேசு கூறுகிறார். மேலும் இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு எதிர்ப்பு வரும், துன்பம் வரும், நிராகரிப்பு வரலாம் என்று முன்பே எச்சரிக்கிறார் இயேசு. ஆனால் இதையெல்லாம் சொல்லுவதன் காரணம் என்ன? அவர்களை பயமுறுத்துவதற்கா? இல்லை, சீடர்கள் நம்பிக்கை இழந்து விடாமல் இருப்பதற்காகத்தான் இயேசு இதை கூறுகிறார். அதாவது, சீடர்களே, கஷ்டங்கள் உங்களுக்கு வந்தாலும் இயேசு என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். நான் இந்த உலகை விட்டு சென்றாலும் உங்களுக்காக ஏற்ற துணையாளராக, உற்ற துணையாளராக பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். உதாரணமாக, ஒரு மாணவன் பெரிய தேர்வுக்கு செல்லும் முன், ஒரு பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாமிற்கு செல்லும் முன் ஆசிரியர் என்ன சொல்லுவார்? முன்கூட்டியே மாணவர்களிடம் சில கேள்விகள் கடினமாகத்தான் இருக்கும், மாணவர்களே பயப்படாதீர்கள், கேள்வியை பார்த்து பயத்து விட்டீர்கள் என்றால் உங்களால் பதில் எழுத முடியாது என்று சொல்லி தருவார்கள். அதனால் தேர்வில் கஷ்டமான கேள்விகள் வந்தாலும் மாணவர்கள் தைரியம் இழக்க மாட்டார்கள். அதை தங்களுக்கு தெரிந்த ஆன்சர்ஸை கொண்டு எழுதுவார்கள். அதே போலதான் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நம்மை தவறாக புரிந்து கொள்ளும் மனிதர்கள் வருவார்கள். நம்முடைய நல்லதை கூட ஏற்க மாட்டார்கள். நம் பின்னால் பேசுவார்கள். நாம் உண்மையாக இருந்தாலும் விமர்சனங்கள் வரும். ஆனால் இயேசு முன்பே இதை பற்றி நமக்கு சொல்லித்தந்து விட்டார். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். இயேசுவோடு நடப்பவர்களுக்கு சோதனை வரும். ஆனால் அவர்கள் ஒருபோதும் தனியாக இருப்பதில்லை. நண்பர்களே, உண்மைக்காக உங்களுக்கு வரும் காயம் இயேசுவின் பார்வையில் வெற்றியாம். தூய ஆவியார் இருக்கும் இடத்தில் தைரியம் குறையாது. உலகம் உங்களை எதிர்த்தாலும், உங்களுக்கு அநியாயம் செய்தாலும் தூய ஆவியார் உங்களுக்கு தைரியம் தருவார். நீங்கள் இழந்த அனைத்தையும் நியாயமாய் வாதாடி வாக்குக்கடங்கா பெருமூச்சோடே உங்களுக்காக அவர் வேண்டுதல் செய்து உங்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய அனைத்தையும், அது எதுவாக இருந்தாலும், பதவியோ படிப்போ வேலை வாய்ப்போ, எல்லாவற்றையும் பெற்று தருவார். நண்பர்களே, இதுதான் இன்றைய நற்செய்தியின் செய்தி. இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? தயாராக இருக்கிறீர்களா? அல்லேலூயா! ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுகிறோம். அல்லேலூயா! இயேசுவுடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுகிறோம். இஸ்ரவேல் வழிமரபினராகிய நாங்கள் எங்களை உண்டாக்கின இயேசுவை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். சீயோனின் மக்களாகிய நாங்கள் எங்கள் அரசராம் இயேசுவை முன்னிட்டு களிகூறுகிறோம். நடனம் செய்து அவரது பேரை போற்றுகிறோம். ஆம், இப்படித்தான் அந்த காலத்தில் தாவீது பாட்டு பாடி நடனம் ஆடி ஜெபித்தாராம். அப்படியாய் நாங்கள் இப்போது செய்யவில்லை என்றாலும் மனமுருகி முழந்தால் படியிட்டு கைகளை உயர்த்தி தலைவணங்கி ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போதும், படுக்கும் போதும், பணிக்கு செல்லும் போதும் ஜெபிக்க எங்களுக்கு நினைவூட்டும் ஏசப்பா. அந்த காலத்தில் மத்தளம் கொட்டி யாழ் இசைத்து உம்மை புகழ்ந்து பாடினார்கள். அதே போல நாங்களும் இப்போது ஜெபமாலையை பாடி, ஜெபமாலையை ஜெபித்து, புகழ் மாலையை பாடி ஜெபிக்க ஒவ்வொரு நாளும் இந்த மே மாதத்திலே உங்களுக்கு பாமாலைகளை எழுப்ப நினைவூட்டும் அம்மா. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார். தாயே மாமரி, இந்த மே மாதத்திலே உம்மை நோக்கி பார்க்கிறோம் அம்மா. எங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றி தாரும் அம்மா. உடல் நல குறைவுகளை சரி செய்யும் அம்மா. தாழ்நிலையில் இருக்கும் எங்கள் குடும்பத்தை, பணியை, நிலையை பாரும். அதை உயர்த்தி வைக்குமாறு உமது மகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுமாறு ஜெபிக்கிறோம் தாயே. அவருடைய அன்பர் மேன்மை அடைந்து களிகூர்வார்களாக, மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக என்று இன்றைய திருப்பாடல் சொல்லுகிறதே. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பட்ட துன்பங்களுக்கு ஈடாக, இழந்த வருடங்களுக்கு ஈடாக மெத்தையில் சாய்ந்து மகிழ்ந்து இளைப்பார அருள் செய்யும் இயேசுவே. அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. ஆம் இயேசுவே, நீர் இன்றைய திருப்பாடலில் சொன்ன ஆசிர்வாதங்கள் அனைத்தும் உம்முடைய மக்களாகிய அனைவருக்கும் உரித்தானது என்று வசனம் கூறுகிறது. இதை நாங்கள் ஜெபித்து ஜெபித்து எங்களுக்கு உரிமையாக்கி கொள்ள கற்றுத்தாரும் இயேசுவே. ஆமேன்.
நம்முடைய ரோசரி பிரேயர்ஸ் சேனலில் ஒவ்வொரு வீடியோவின் இறுதியிலும் ஜெபமாலை உங்களுக்கு எண்டு கார்டில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை கிளிக் செய்து தவறாமல் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.